வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க எழுதினாலே போதும். நீங்க நினைச்ச காரியம் 5 நாட்கள்லயே நிறைவேறும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த 5 நாட்களுக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த 5 நாட்களுக்குள்ள உங்களை நிச்சயமா தேடி வரும். இது என்ன பரிகாரம், இதை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாசம் 23ஆம் தேதி. இன்னைக்கான திதி நைட்டு 7:55 வரைக்கும் சதுர்த்தசி திதியும், அதுக்கப்புறமா அமாவாசை திதியும் ஆரம்பமாகுது. இன்னைக்கான நட்சத்திரம் நைட்டு 9:28 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரமும், அதுக்கப்புறமா ரோஹிணி நட்சத்திரமும் இருக்கு. இன்னைக்கான யோகம் அதிகாலை 3:12 வரைக்கும் அதிகண்டமும், அதுக்கப்புறமா சுகர்மம் யோகமும் நமக்கு இருக்கு. இன்னைக்கான கரணம் காலையில 8:44 வரைக்கும் பத்திரை கரணமும், நைட்டு 7:55 வரைக்கும் சகுனி கரணமோ, அதுக்கப்புறமா சதுஷ்பாத கரணமோ நமக்கு இருக்கு. தினமும் அந்தந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் ஒவ்வொரு வீடியோலையும் அந்தந்த நாளுக்கான பஞ்சாங்கத்தை சொல்லிட்டு அன்றைய நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன அதிசக்தி வாய்ந்த நாள்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த புதன் கிரகத்தோட அதி தேவதை தான் மகாவிஷ்ணு. புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்கிலீஷ் மாசம், அதாவது ஜூன் மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா தமிழ் மாசம் வைகாசி 23. இந்த 23ல இருக்கக்கூடிய 2ஐயும் 3ஐயும் சேர்க்கும் போது 5ங்கிற நம்பர் வரும். ஆக மொத்தம் நமக்கு 5 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த மாதிரியான சேர்க்கைகள் வரக்கூடிய நாள்ல இந்த பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான நாட்களை தான் நாம தேவதை நாட்கள்னு சொல்றோம். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம சேனல்லையே இந்த மாதிரியான நாட்கள்ல நாம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அந்த வகையில இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே அந்தந்த நாள்ல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, அது நிறைவேறாத வேண்டுதலா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் 5 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க தாராளமா செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்தும் கெட்ட சகவாசங்கள்ல இருந்தும் வெளியில வர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்றதுக்கு, இப்படி உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் 5 நாட்களுக்குள்ள தீர்றதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
சரி, இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும். ஒயிட் கலர் பேப்பரா எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிரீன் கலர் புதன் கிரகத்துக்கு உகந்தது. அடுத்ததா நமக்கு ஒரு நூல் தேவைப்படும். உங்ககிட்ட கிரீன் கலர்ல நூல் இருந்ததுன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. கிரீன் கலர் நூல் இல்லைன்னா பரவாயில்ல, ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய நூலை நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இருந்தாலும் எப்பயும் சொல்ற மாதிரி பெஸ்டான டைமை இப்பயும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு கோல்டன் மினிட் சாயங்காலம் 5:06 வருது. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க வேண்டுதல் என்னவோ அது நடந்தது முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸ், அப்படி இல்லைன்னா பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு லைன், அப்படி இல்லைன்னா 2 லைன்ல நீங்க எழுதிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நோய்கள் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லி எழுதுங்க. நான்கிற இடத்துல யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அதே மாதிரி கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னுடைய கணவர் நல்ல பழக்கத்துடன் ஆரோக்கியமாக இருக்கிறார், நானும் என்னுடைய கணவரும் சந்தோஷமாக வாழ்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வாக்கியங்களை சொல்லியிருக்கேன். உங்க மனசுக்கு எது சரியா படுதோ அதை நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எழுதும் போது அதுல எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. கடன், கஷ்டம், தடை இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி, அப்படி இல்லைன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும். இப்படி உங்க வேண்டுதலை எழுதினதுக்கு அப்புறமா 1 2 3 4ன்னு சொல்லி 55 வரைக்கும் 55 வரைக்கும் நம்பரை நீங்க போட்டுக்கோங்க. உங்க வேண்டுதல் எழுதி வச்சிருக்கிறதுக்கு கீழே 55 வரைக்கும் முதல்ல நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை 55 டைம்ஸ்க்கு நீங்க எழுதுங்க. இந்த 1176ங்கிற நம்பர் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம். பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இது. இதுக்கப்புறமா அந்த பேப்பருக்கு பேக் சைடு திருப்பிக்கிட்டு 23 ஒரு ஸ்பேஸ் விட்டு 23 இன்னொரு ஸ்பேஸ் விட்டு 23ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பேப்பரை சுருட்டிக்கோங்க. இத ஒரு நூல் போட்டு கட்டணும். இப்படி கட்டும் போது அந்த பேப்பர்ல 5 முடிச்சு நீங்க போட்டுக்கோங்க. இப்படி கட்டி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை ஒண்ணு உங்க வீட்ல பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு பக்கத்துல வச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல, Dress வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. நீங்க கிச்சன் கபோர்ட்ல கூட இந்த பேப்பரை வச்சுக்கலாம். உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். ஒரு சிலருக்கு இதை எழுதும் போதே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனா எல்லாருக்குமே 5 நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா கிடைக்கும். இப்படி வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி நீங்க ஊதி விடுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சினே சொல்லலாம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.